ஆமா குடும்ப கட்சி நீங்களே, ஒரு குடும்பமே உயர்ந்து ஒரு சமூகத்துல நிக்குதுன்னா ஆமா இது குடும்ப கட்சி தான், நீ வேணா சொல்லிக்க குடும்ப கட்சின்ட்டு, நீ வேணா உங்க அண்ணனுக்கு நான் அப்பாட்டியா இருப்பேன் அப்படின்றல. எங்க கழகத்துக்கு எங்க பிள்ளைங்களாவும் எங்களுக்கு அப்பா ஸ்டாலினாவோ தான் இருந்துட்டு இருக்காரு, உதயன் அண்ணாவோ தான் இருக்காரு. யாரோ ஒருத்தர் உதய வந்து அண்ணான்னு சொல்லிட்டாருன்னு கிண்டல் பண்ணீங்களே, நாங்க உனக்கு வப்பாட்டியா இருப்போம்னு சொன்ன கும்பலுக்கு நடுவுல உதய்க்கு நாங்க அண்ணாவா இருக்கோம்னு சொல்றது எங்களுக்கு பெருமை தான். உண்மையாவே சொல்றேன், அந்த மனுஷனை இட்டுன்னு போறது மட்டும் தான் இங்க பிரச்சனையே. அது பேசவும் மாட்டேங்குது, ஒன்னும் பண்ண மாட்டேங்குது. இந்த விஜிபில ஒரு பொம்மை நிக்கும் தெரியுமா, சத்தியமா இதுல சொல்றேன், 10 அம்சா இருப்பீங்க. டேய் அம்சாக்களா, இங்க வந்திருக்கீங்கல்ல, அறிவை வளர்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த ஆதவ் சொன்னாரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாம், இன்னும் காசுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது, வேணா சொல்லி உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன், அறிவாளித்துக்கு வா, அறிவை வளர்த்துட்டு போ. விட்டு வியாபாரத்தான் நினைச்சுக்க போறீங்க, உங்க சிஎம் அதாவது கொண்டு வர சொல்லுங்க பேசுறது. என்ன ஜென்சி மீட்ல வயசானவங்களா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எங்க கூட்டத்தில் இருக்க வயதானவர்கள் இளைஞர்களை மேடையில ஏத்தி பார்த்து அழகு பார்க்கிற வயதானவர்கள். எங்க கூட்டத்தில் இருக்க வயதான எங்கள் கொள்கைகளும் சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் சொல்லி கொடுத்த வயதானவர்கள். உங்க வயதானவர்கள் மரத்து மேல ஏறதும், டிரான்ஸ்பர் மேல ஏறதும், சேரை உடைக்கிறதும், செருப்பை பீயறதும், அந்த மாதிரி தரம் கேட்ட இளைஞர்களை வந்து நாங்க வளர்த்து விடல. ஏன் ஜென்சி மீட், ஏன் தாம்பரத்துல ஜென்சி மீட்? ஜென்சி மீட் அப்படின்றத சூர்யா முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும். எங்க கிட்டயும் இளைஞர்கள் இருக்காங்க, இங்கேயும் அறிவார்ந்த அரசியல் பேசுற இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு என் புருஷனை விட விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பெண்கள் இங்க யாருமே கிடையாது. மேடையில திருநங்கையும் பெண்களையும் அழகு பார்த்து உட்கார வைத்த கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க தொடப்ப கட்டை எடுக்க கூடாது அப்படின்னு நான் பார்ப்பேன். சரி ஓகே, முதல்ல எதிர்கட்சின்னு வருது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் வந்து எதிர்கட்சி மாதிரியும் நாம ஆளும் கட்சி மாதிரியும் இருந்துட்டு வருது, குறை சொல்றதுல. அதனாலேயே அவங்க ஆளும் கட்சி என்னால எடுத்துக்கவே முடியல. ஓகே, மற்ற கட்சியை வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி திராவிடம் என்ன செஞ்சது என் வாழ்க்கையில், திராவிடம் ஏன் முக்கியம், ஜென்சி மேடையில திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கான முக்கியத்துவம் என்ன, அப்படி என்ன பண்ணிடுச்சு திராவிடம்? உங்க இன்னைக்கு எதிரில பேசுற இந்த பையனோட அப்பா மாட்டுக்கறி கடை வச்சிருந்தாரு, இன்னைக்கு மேடல் ஏறி பேசுறானா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். 1991 பெரும் படுதோல்வி, 2 சீட் ஜெயிச்சுமா டாக்டர், 2 சீட் ஜெயிச்சுமா. அப்புறம் தான் அந்த வருஷம் தான் பிறக்கிறேன் நானு. 2 சீட்டு, இப்ப 59 சீட்ல இருக்கும். 70ல இருந்தும் வாடகை சோஃபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா 30 ரூபான்ட்டு சோஃபா வச்சு எல்லாரும் இழுத்துன்னு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வருடம் பிறந்ததான் நானு. ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதையை நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஏன்னா தெரியணும், இந்த இடத்துல கழகம் பண்ண பெரிய தப்பு நாம பண்ணதை சொல்லாம விட்டதுதான் பெரும் தப்பு. உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுங்க, குழந்தைகள்லாம் வச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த மேடையில ஒரு அண்ணன் வந்து பேசினாரு, அவர் யாரு தெரியுமா, அவருக்கு இந்த கழகம் என்ன பண்ணுச்சு தெரியுமான்னு சொல்லுங்க. உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு ஸ்கூல்ல கேட்பாங்க. எங்க அப்பா கறிக்கடை வச்சிருக்காரு மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்ன கறிக்கடை அப்படின்னு, மாட்டு கறிக்கடை அப்படின்னதும் ஒரு பார்வை ஒன்று வரும். அந்த மாட்டு கறிக்கடைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பார்வை வரும் தெரியுமா, அந்த பையனுக்கு இன்ஜினியரிங்கோட என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணது கலைஞர் அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு வருது எனக்கு. கலைஞர் அவர்கள் முதல் பட்டதாரிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, முதல் பட்டதாரியை வந்து படிக்க வைக்கிறாங்க. இவ்வளவு படிக்க வச்சு மாட்டுக்கறி கடை பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடி தலைவரை பார்த்தேன். சாஷா இன்ட்ரோ பண்றாங்க. சாஷா அக்கா ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜிவா வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. கறிக்கடைக்கார வீட்டு பையன் சொன்ன காலம் போயிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜிவா வேலை செய்யற அந்த பையன் தலைவர் இதில் காமிச்சாங்கல்ல, அந்த கழகம் இது. அந்த கழகத்தை பத்தி நாம பேசாம விட்டோமே, பேசிதானே ஆகணும். 4ஆம் தேதி வரைக்கும் எங்க இருந்தீங்கன்னு தெரியல நீங்கெல்லாம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நானும் வெளியே வந்தேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஹேம்நாத் தான் சொன்னார், இல்லை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், கழகத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. எஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல மற்ற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம கழகம் என்ன பண்ணுச்சு, பெண்களுக்கு என்ன பண்ணுச்சு, படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சமூகத்துல ஒரு மனுஷனை உயர்த்துனா ஆமா குடும்ப கட்சி நீங்களே, ஒரு குடும்பமே உயர்ந்து ஒரு சமூகத்துல நிக்குதுன்னா ஆமா இது குடும்ப கட்சி தான், நீ வேணா சொல்லிக்க குடும்ப கட்சின்ட்டு, நீ வேணா உங்க அண்ணனுக்கு நான் அப்பாட்டியா இருப்பேன் அப்படின்றல. எங்க கழகத்துக்கு எங்க பிள்ளைங்களாவும் எங்களுக்கு அப்பா ஸ்டாலினாவோ தான் இருந்துட்டு இருக்காரு, உதயன் அண்ணாவோ தான் இருக்காரு. யாரோ ஒருத்தர் உதய வந்து அண்ணான்னு சொல்லிட்டாருன்னு கிண்டல் பண்ணீங்களே, நாங்க உனக்கு வப்பாட்டியா இருப்போம்னு சொன்ன கும்பலுக்கு நடுவுல உதய்க்கு நாங்க அண்ணாவா இருக்கோம்னு சொல்றது எங்களுக்கு பெருமை தான். யார்கிட்ட ஹே மிஸ்ஸாவையே பார்த்தோம்டா நாங்க உட்காந்துக்கிட்டு, லாட்ரி கேமரா இருக்கா, அதெல்லாம் பார்த்தாச்சு. இதை போற வைப்போம். லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். லைவை கட் பண்ற தொடப்ப கட்ட நீ லயன் இஸ் ஆல்வேஸ் லயனா? லைவை கொண்டு வா. நம்ம பல விஷயங்கள்ல மறந்துட்டோம். இன்னைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களே, பார்த்துட்டு இருக்கல, இந்த யூடியூப்ல
சட்டசபையில் நடக்கிற நிகழ்ச்சியை உள்ள கொண்டு வந்ததே உதயநிதி ஸ்டாலின். அது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. வரலாறுகள் மறைக்கப்படுதில்ல. வரலாறு நான் சொல்லட்டுமா? உதயநிதி என்ன பண்ணாருன்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் ஏன் இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு நான் வியந்து நேற்று தான் அந்த ஒருத்தர் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. அந்த நபரும் இந்த கூட்டத்தில் தான் இருக்காரு. ஜல்லிக்கட்டு அப்போது வந்து சோஷியல் மீடியா பூம் ஆகுது. அப்போது வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த நெடுவாசல் பிரச்சனைக்கு அப்போல்லாம் வந்து ஜெயக்குமார், அமைச்சர் ஜெயக்குமார் காரில் ஃபுட்பால்லாம் விளையாடுவார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் உரிமை கொடுங்க, நாங்களும் யூடியூப்லலாம் போடுறோம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அவன் நீ ஃபோன் எடுத்துன்னு வந்து கண்டபடி கேள்வி கேட்ப, உனக்கு இதெல்லாம் பதில் சொல்லிட்டுருப்பாங்களா, கிளம்புடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த யூடியூப்பில் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சட்டசபையில் நடக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து அவங்க சேனலில் போடணுமே, அவங்க சட்டசபையில் கிடைக்கணுமே, என்ன பண்ணாங்க, அதை பென்ட்ரைவை கொடுத்து அந்த கண்டென்ட்டை வாங்குவாங்க. எவ்வளவுக்கு? காசுக்கு 2000 முதல் 5000 வரை அந்த கண்டென்ட்டை வாங்கணும். அதுவும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு. அதுவும் இல்லாமல் யூடியூப்பை உள்ளெல்லாம் விடக்கூடாது, இவங்களை அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து பல தடைகள்லாம் வந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நாமளும் 2021 கோவிட் காலத்தில் பதவி ஏற்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம். முதல் சட்டசபை வந்து கலைவாணர் அரங்கத்தில் கூடுது. அப்பயும் நம்மளுக்கு அந்த பைட்டு கிடைக்கலையே கண்டென்ட்டு. அப்பயும் போய் 2000-3000 கொடுத்தா நம்ம யூடியூப்காரங்களாம் வாங்கினாங்க. அப்புறமா நம்ம யூடியூபுக்கெல்லாம் வந்து ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து தலைவராக இருக்காங்க. சங்க தலைவர் வந்து தோடர் சுந்தரவள்ளி. அவங்க கூட சேர்ந்து கோபிநாத் தோடரும் இருக்கார், அவர் இங்கே தான் இருக்கார். இவங்க எல்லாரும் சேர்ந்து உதயநிதியை பார்க்க போகிறாங்க. உதயநிதியை பார்க்க போயிட்டு, இந்த மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த கண்டென்ட் எங்களுக்கு வேணும், இதுக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, காசு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உதயநிதி என்ன பண்ணார், இந்த இதுவை விட்டுருங்க, அடுத்த சட்டசபையிலேருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. இன்னைக்கு யூடியூப்ல ஹை ரெசல்யூஷனில் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் யூடியூப்ல சட்டசபையில் நடக்கிறத கொண்டு வந்தது உதயநிதி தான். இன்னைக்கு ராஜ்மோகன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பண்ணிட்டோன்ட்டு. ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு வரலாறு, இன்னொருத்தன் பெத்த பிள்ளைக்கு இனிஷியல் வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வரலாறு. இந்த வரலாறுலாம் அழிக்கப்படுது. அப்புறமா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு விஷயமே கிடையாது. இந்த யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு போகிறாங்க. உள்ள நன்றி சொல்கிறதுக்கு போகும்போது அவரோட பிஏ ஒருத்தர் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார் உதயநிதிக்கு. அவர்கிட்ட கேட்டு சொல்கிறாங்க, நாங்கள் தலைவரை பார்க்கணும், இளந்தலைவரை பார்க்கணும், பெர்மிஷன் வாங்க. அதுக்கு உதயநிதி ஒன்று சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நன்றிலாம் வேணாம், நீங்கள் வேலையை பாருங்கள், நானும் என் வேலையை பார்க்குறேன்னு வந்துட்டார். அந்த நன்றியை கூட வாங்காத தலைவர் தான் எங்கள் தலைவர் உதயநிதி. நீ போட்டு ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு உனக்கு தொடப்ப கட்டைங்களா, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. பீஃப் மாட்டுக்கறி வெட்டுறதுக்கு ஒரு தடை ஒன்று விதிச்சாங்க இப்போ இந்த பக்ரீத்தில். ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு சொல்கிறாரு, ஆமாம் பொதுவெளியில் வெட்டக்கூடாது தானே, நீ வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் மாட்டுக்கறி வெட்டுறதை பார்த்தவன். பொதுவெளியில் மாடை வெட்டவே முடியாது, அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு இஸ்லாமியரோட இதுவை ஒடுக்குமுறை பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது? உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மனுஷனை இட்டுன்னு போகிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனையே. அது பேசவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. இந்த விஜிபியில் ஒரு பொம்மை நிற்கும் தெரியுமா, இதே தான். இப்படியே அந்த 2 பேர் மட்டும்தான் பேசுகிறாங்க, ராஜ்மோகனும் அவர் யார் ஆதவர்ஜுனம், 2 பேர் தான் வாடகை வாயத்தாங்க போல. ஒருத்தர் இங்கே பல பொய்கள் நடக்கு தெரியுமா. அமைச்சர் சரத்குமார் என் கிளாஸ்மேட்டு, நாங்கள் 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மேடையில் சொல்கிறாரு, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எப்போ தம்பி உன் முன்னாடி ரோல் நம்பர் நான் தான், உன் கூட பச்சவன்டா நான், டே பாச நேசமணி நான் தான்டா உன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி. அது வேற இந்த கலாட்டா சேனல்காரர் இருக்கான் பாரு, இந்த யூடியூப் சேனல்லாம் சில சேனல் இருக்குது, முதல்ல அவனுங்களை போய் கலாட்டா பண்ணி விடணும். எங்கே இழவு விழுந்தாலும் முதல்ல போய் நின்றானுங்க. வீடாக தான் நான் தான் கல்யாணம் மாப்பிள்ள, இழவு வீடு தான் நான் தான் போனோம். அதாவது யூடியூப் உட்காந்துடலாம், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், நான் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம். இல்லை பொய், இதெல்லாம் பொய், நான் அங்கே தான் உட்காந்துக்கிறேன், கூட படித்த ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன். அது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இல்லை, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், தி மெட்ராஸ் சேவாசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் அவர் படித்த ஸ்கூல். 11th 12th அவர் 12th அங்கே சேர முடியல. ஏன்னா 11th 12th நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை கொண்டு வந்ததும் கலைஞர் தான். அந்த குரூப்பை கூட அவனால் படிக்க முடியாமல் வள்ளுவர் குருக்கத்தில் காமர்ஸ் குரூப் படிக்க போயிட்டு இப்போ உக்காந்துட்டு நானும் பாவப்பட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தடே, ஊருக்கு சொல்லு, கேமரா என்கிட்ட வேணாம். இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு.
இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அடுத்து ஏன் இது திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒரு பையன் படித்து மேலே வந்து ஒரு சமூகத்தை ஒரு மேலே நின்று பேர் முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா திமுக தான் காரணம், திராவிடம் தான் காரணம். என் வாழ்க்கையை மேம்படுத்தின திராவிடம். இதையே நாம் எல்லாம் பேசாமல் விட்டுட்டோம். அடுத்தடுத்து கதைகள் சொல்லுங்கள். நாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மதப்பில் இருந்துட்டோமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஏன்னா பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணலன்னு சொல்லவே இல்லை, பண்ணிட்டீங்க. அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க. அதை மட்டும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், சோசியலிசம் பார்த்து வளர்ந்த கட்சி, ஜோசியலிசம் பார்த்து போயிடாதீங்க. சினிமாலயம் பார்த்து வந்திருக்கு, அறிவாலயத்துக்கு வாங்க. அம்மாடியா சத்தியமா இதில் சொல்கிறேன், 10 அம்சா இருப்பீங்க. டேய் அம்சாக்களா, இங்கே வந்திருக்கீங்கல்ல, அறிவை வளர்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த ஆதவ் சொன்னார் 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இன்னும் காசுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேணா சொல்லி உனக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன், அறிவாலயத்துக்கு வா, அறிவை வளர்த்துட்டு போ. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோட தாம்பரத்தில் என்னுடைய முதல் மேடை இது. அதுவும் திமுகவாக நான் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த கழகத்தை அடுத்து எங்கள் அப்பா ஸ்டாலின் அவரை நான் சீட்டில் உட்கார வைக்காம நான் ஓயவே மாட்டேன்டா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாஷா. நான் ஒரு திருநங்கை அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சத்தமா சொல்றேன் தெரியுமா? அதுக்கு காரணம் எனக்கு இது திராவிடம் கொடுத்த பரிசு. நம்முடைய தலைவர் கலைஞர் எங்க சமூகத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய விஷயம்னா இந்த விஷயம்தான். இது மட்டுமா? இந்த மாதிரி ஒரு மேடையில, அதாவது இவ்வளோ ஆண்களும் பெண்களும் நிரம்பிய சபையில என்ன மாதிரி ஒரு திருநங்கைக்கும் மேடையில இடம் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பேரு மெட்டுமா வச்சாங்க, சோறு வைக்கலையான்னு கேட்பீங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு மேடையில இந்த டயலாக் சொல்லியிருந்தேன். என்னன்னா, எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்குற ஒரே கட்சி திராவிடம் தான். இப்போ சொல்கிறாங்க, அதுக்கு பதில் வேறு நிறைய பேர் எனக்கு அமிச்சாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே எல்லா கட்சியிலையும் இப்போ திருநங்கைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லாரையுமே மேடையில் ஏற்றுறாங்க. அவங்கெல்லாம் மேடை ஏறுறதுக்கு காரணமே இந்த கட்சி தான். இந்த மேடையில் இவங்களுக்கெல்லாம் பேர் வச்சு இங்கே மேடை ஏற்ற ஆரம்பிச்சப்பறம் தான் மற்ற கட்சியிலையும் மேடை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த மறந்துடாதீங்க. வெறும் திருநங்கைன்ற பேர் வச்சுட்டோடு முடிச்சிட்டாரா? ஒரு காலத்தில் ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கும்போது யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் இந்த பேர் வைக்கிறதுன்றது. பேர் மட்டும் வைக்கல, எங்களுக்கான திட்டங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகரான திட்டங்கள் இந்த இந்த திராவிட ஆட்சியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதில் விடியல் பயணமாக இருந்தால் திருநங்கைகளுக்கும் அந்த விடியல் பயணம் செல்லும். மாதாந்திரம் கொடுத்த முதல்வர் அந்த 1000 ரூபாய் கூட எங்கள் மக்களுக்கும் இப்போ செஞ்சது. அதோடு முடிஞ்சிருச்சா? இது மட்டும் இல்லை, கல்வி ஒரு திருநங்கைக்கு எவ்வளோ முக்கியன்றது எங்கள் மக்களுக்கு புரிய வச்சதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா போன ஆட்சியில் நிறைய திருநங்கை மக்கள் படிக்க முன் வந்தாங்க. நிறைய இளைஞர்கள் திருநங்கை இளைஞர்கள் வந்து படிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. நிறைய கல்லூரிகள்லையும் வந்து இலவச கல்வின்ற ஒரு திட்டம் வந்து நம்ம ஆட்சி காலத்தில் அறிவிச்சதுக்கப்புறம் நிறைய கல்லூரிகளில் நிறைய திருநங்கைகள் போய் சேர்ந்தாங்க, படிக்கவும் ஆரம்பித்தாங்க. போன ஆட்சியில் 230 மார்க் வாங்கின ஒரு பொண்ணு, ஷெர்லின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து எத்திராஜ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன்னா, தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா, பட் ஆனால் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான்னு. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் உடனே நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கோவி செழியன் போன ஆட்சியில் நம்ம மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, உடனே அந்த காலேஜ் பிரின்சிபல் கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணி அந்த நிமிஷமே அட்மிஷனும் கொடுத்து அந்த பொண்ணு இப்போ 2nd இயர் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் நம்ம கட்சி மட்டும்தான். நம்ம ஆட்சி காலத்தில் தான் இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இதோட முடிஞ்சிடுச்சா? வெறும் பேச்சுலர் டிகிரிக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணி தான் ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு ஜியோ பாஸ் ஆயிருந்தது போன ஆட்சியில். பட் ஆனால் மாஸ்டர்ஸ் படிக்க மாட்டாங்க யாருமே, ஸ்கூல் எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடியல, எங்கே மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஜியோவே பாஸ் ஆகலை. அந்த டைமில் போன ஆட்சியில் ஷெரின் ஒரு பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அவளுக்கு மெரிட்லேயே சீட்டும் கிடச்சிது. பட் ஆனால் அவளால் படிக்க முடியல. இதே தாம்பரம் தொகுதியில் அவள் சாதாரணமாக அவளோட வருமானம் இல்லாததால் சாதாரணமாக கடைக்கடையை யாசகம் கேட்டு பிழைத்த நாட்கள் இருக்குது. அந்த காலம் போய் இன்னைக்கு அந்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷத்து ஃபஸ்ட் செமிஸ்டரில் 75% மார்க்ஸ் வாங்கி ஃப்ரீ சீட்டில் நம்ம தலைவரை போய் ஒரு லெட்டர் கொடுத்து கேட்டவுடனே நம்ம தலைவர் வந்து உடனே அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ சீட் கொடுத்து, ஜீவோ இல்லைன்னாலும் திருநங்கையரோட நலவாரியம் மூலயமா அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்கா. 2nd செமிஸ்டரும் என்ட்ரு ஆக போகிறா. இதுதான் உண்மையான திராவிடம். எங்களை போன்ற சாதாரண சமூகத்தை, விளிம்பு நிலை சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேரணும்னு நினச்சாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான சமத்துவம்.
நம்ம எல்லாருமே சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கோம். தோழர் கூட சொன்னார், இந்த சாந்தி சவுந்தரராஜன் அப்படின்ற பொண்ணை பற்றி சொன்னார். அந்த பொண்ணு வந்து ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன். இன்டர்செக்ஸ்னால் அவங்களுக்கு வந்து 2 ஜெனட்டாலியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் குரோமோசோம் பதிலாக Y குரோமோசோம் இருக்கலாம், இல்லை 2 பிறப்புறுப்பும் ஒன்றா சேர்ந்த ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த பொண்ணை பற்றின ஜெண்டர் விஷயமே கன்ஃபியூசிங்காக இருந்த சமயத்தில் அந்த பொண்ணு வாங்கின அந்த மெடலும் 15 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த மணியை வந்து கொடுத்தது வந்து நம்ம தலைவர் கலைஞர் தான். யோசிக்காமல் கொடுத்தாரு. ஓடின கால்கள் அதுதானே, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நியூஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த பொண்ணு ஜெயிச்சான்றதும் அந்த பொண்ணுக்கு 15 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதும், அவங்க வீட்டில் டிவியே இல்லை, சாதாரண செங்கல் சூழலில் வேலை செய்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. அந்த நியூஸை தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாத போது டிவி இல்லைன்றதால அந்த பொண்ணுக்கு டிவியும், அந்த காலத்துலேயே LCD டிவி ஒன்று அந்த பொண்ணுக்கு பரிசாகவும் கொடுத்தாரு. 15 லட்சம் மட்டும் இல்லை, டிவியும் சேர்த்து கொடுத்தாரு. ஏன்னா அந்த பொண்ணு அப்டேட்டடாக நியூஸோட அப்டேட்டடாக இருக்கணுன்றதுக்காக. இதோட முடிஞ்சிடுச்சா? இந்த மாதிரி சாதாரண விஷயங்களோட முடிஞ்சிச்சா? இல்லை. இப்போ வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கலாம். திருநங்கைகளுக்கு முதியோர் இன்சூரன்ஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து எல்லா திருநங்கை வாழ்க்கையிலும் ஒரு கனவு என்னென்னா, எப்படியாவது சர்ஜரி பண்ணி பெண்ணாக மாறிடணும், அதாவது திருநங்கை பெண்ணாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போது அந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கான காசு வந்து ரொம்ப அதிகம். அந்த சர்ஜரியே ஃப்ரீயாக கொண்டு வந்தது அரசு மருத்துவமனையில், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான். வெறும் பேர் மட்டும் வைக்கல, இவ்வளோ சோறும் எங்களுக்கு வச்சுருக்காங்கன்றது தான் இங்கே சொல்ல வரேன். இதோட முடியல, இன்னும் ஹோம் கார்டு சர்வீஸில் திருநங்கைகளுக்கு போன ஆட்சியில் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்ததோட முடியல, ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலையிலையும் அமர்த்தி அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் 1 2 இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆட்சி திறந்து, நேற்று ஆட்சிக்கு திறந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்கள் சமூகத்துக்கு திருநங்கையர் அணி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க கட்சியில். அந்த திருநங்கையர் அணியை எந்த எண்ணெய் கொண்டு எங்கள் சமூக மக்களை ரொம்ப வருஷமாக அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தினாங்களோ அதே எண்ணுக்கு பக்கத்தில் எங்கள் திருநங்கையர் அணியை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை வந்து கேள்வி கேட்டதுக்கு என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. எங்கள் சுயமரியாதை கொண்ட திருநங்கைகள் நிறைய பேர் இதை சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்டாங்க. ஏன் அந்த எண்ணு பக்கத்தில் வந்து எங்கள் திருநங்கையர் அணியை அனௌன்ஸ் பண்ணி மறுபடியும் இன்னும் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறதுக்குனே பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஒருவேளை தெரியாமல் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் கேள்வி கேட்ட சுயமரியாதை மிக்க திருநங்கைகளை மேலும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களுக்கு இன்னும் மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க அவமானப்படுத்தி அழகு பார்த்தாங்க. அதுக்கு இன்னி வரை அவங்க பதில் சொல்ல. ஆனால் இன்னைக்கு அதே கட்சியில் பிழைப்புவாத அரசியல்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். அந்த பிழைப்புவாத அரசியல் நடத்தக்கூடிய சில திருநங்கைகள் அந்த கட்சியிலையும் போய் சேர்ந்துருக்காங்க. தப்பே கிடையாது. திருநங்கைகளும் அரசியல் படுத்தப்பட வேண்டும். திருநங்கைகளுக்கும் அரசியல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களும் அரசியலில் வரணும், முன்னுக்கு வரணும். மக்களுக்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகராக அவங்களும் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்றது உண்மைதான். பட் ஆனால் நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோன்றது மறந்துடக்கூடாது. இந்த கட்சி தான் வந்து அவங்களுக்கு அந்த மேன்மையை கொடுத்துருக்கு. இந்த கட்சி தான் எங்கள் சமூக மக்களுக்கே மிகப்பெரிய மேன்மையை கொடுத்துருக்கு. அதை மறந்துட்டு பேர் வச்சதுக்காக அவங்க காலை கழுவி குடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். தோழர் கிரேஸ் பானு, இந்த மாதிரி அவமானப்படுத்தி எந்த நம்பர் பக்கத்தில் போடக்கூடாதோ அப்போல்லாம் நீங்கள் பேசலை. பட் ஆனால் இன்னைக்கு உங்கள் காலை கழுவி குடிக்கணுமான்னு கேட்குறீங்க. அந்த போஸ்ட் பார்த்தப்ப எனக்கு ஞாபகம் வந்த ஒரு சில வரிகள் இதுதான். என்னென்னா, கலைஞர் சொன்னதான், நம்மளால் பயனடைந்தவர்கள் நமக்கு நன்றியாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இதோட முடியல. இந்த திராவிட அரசாங்கத்தால் எங்கள் மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் ரொம்ப ஒரு விளிம்பு நிலை சமூக மக்களுக்கு எண்ணற்ற பயன்கள் நாங்கள் அடைஞ்சிருக்கோம். எங்கள் மக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் ஒன்றே தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியல் பழகுங்க. அரசியல் பழகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கோம் தெரியுமா? உண்மையாகவே நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வெளியெல்லாம் போய் அரசியலை பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் நம்ம சொந்த வீடுகளில் நம்ம அரசியலை பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி திட்டங்களை பற்றி நம்ம சுத்தமாக பேசுகிறதில்ல. நம்ம தோற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று தான். நம்ம ரோடெல்லாம் பேசுகிறோம், ஊரெல்லாம் பேசுகிறோம். பட் ஆனால் நம்ம வீடுகளுக்குள்ள நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியலை பற்றி சொல்லித்தரதே இல்லை. அது சொல்லித்தர ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போகும்போது இந்த உறுதிமொழியோடு போங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் கண்டிப்பாக அரசியல், பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் கலைஞர் பற்றியும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த எண்ணற்ற நல்ல விஷயங்களை பற்றியும் நீங்கள் சொல்லி பழகுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்களும் ஒரு ஸ்டார் மோகத்தில் போகாமல்
அடுத்து வர இளைய தலைமுறை நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு கொள்கை ரீதியாக முன்னேறி வருவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருவோம்.